Hi friends, welcome back to our channel mediapark. ஒரு அற்புதமான ஒரு இயற்கை சூழல்ல நம்ம நின்னு உங்களுக்காக ஒரு வீடியோ கவரேஜ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது மாருதி சுஜுகி ஃப்ரான்ஸினுடைய டெல்டா பிளஸ் வேரியன்ட் காரினுடைய அசசரிஸ். கிட்டத்தட்ட வந்து இந்த காரினுடைய ஃபுல் ரிவ்யூ வந்து ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நீங்களும் நிறைய பேர் அதை பாராட்டி இருக்கிறீங்க, பார்த்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. அதுக்கு அசசரிஸ் என்னென்ன இருக்கு அப்படின்ட்டு அசசரிஸ் சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோவை தான் நான் இதுல பதிவு செய்ய போறேன். இப்போ நம்ம வந்து த்ரூ அவுட் இந்த கார்ல டெல்டா பிளஸ் வேரியன்ட் ஷோரூம்ல என்னென்ன அசசரிஸ் எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க, அவுட்டர் மார்க்கெட்ல போய் நம்ம என்னென்ன அசசரிஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கறத பத்தின ஒரு வீடியோ தான். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபேஸ் லிஃப்ட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து நெக்ஸா ப்ளூ கலர் எடுத்திருக்கோம். இதுல இந்த ஃபேஸ் லிஃப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெட் கார்னிஷ் இருக்கு பாத்தீங்களா. இது லைட் கிடையாது, பட் ரெட் கார்னிஷ் ஒரு இந்த ஃபேஸ் லிஃப்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு அக்சசரிஸ் தான் இது. இது வேணுங்கிறவங்க நீங்க கண்டிப்பா போட்டுக்கலாம். இந்த ஃபேஸ் லிஃப்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி அப்படி கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் போட்டுருக்கோம். இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டா அந்த பேசிக் அக்சசரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஷோரூம்ல ஆண்ட்ராய்டு பிரைஸ்ல நம்ம எடுக்கும்போது பேசிக் அக்சசரிஸ்ல இதெல்லாம் வரக்கூடிய ஒரு அக்சசரிஸ் தான். பட் இதுக்கு எல்லாமே சார்ஜஸ் உண்டு. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா நம்ம போட்டுக்கிறது தான். இது வந்து பாத்தீங்கன்னா நம்பர் பிளேட் கார்னிஷ். இது டிஃபால்ட்டா அவங்க நமக்கு இது டிஃபால்ட்டா அது கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி இந்த சைடு வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த இடத்துல வருது பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபிள் இது எல்இடி லைட்டு ஹெட் லேம்பு. அதுக்கு கீழே வந்து இந்த குரோம் சில்வர் குரோம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ் தான். இதை வந்து நம்ம பே பண்ணி தான் வாங்கி போட்டிருக்கோம். இதனுடைய பிரைஸ் டீடைல்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். நீங்க அதெல்லாமே நீங்க பார்த்துக்க முடியும். ஸோ இந்த ஃபேஸ் லிஃப்டை என்ஹான்ஸ் பண்ணி காட்டுற மாதிரி இருக்கக்கூடிய சில அக்சசரிஸ் தான் வந்து முன்னாடி இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி இருக்கு அப்படின்ட்டு நீங்க பார்த்து சொல்லுங்க. உங்களுக்கும் இதெல்லாம் அவசியம் இருந்தா மட்டும் நீங்க போட்டுக்கலாம். எனக்கு கொஞ்சம் அழகா இருக்கும்னு நான் நினைச்சதுனால நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எப்படி விருப்பமோ நீங்க அது மாதிரி செஞ்சுக்கலாம். ஸோ அடுத்தது நம்ம சைட்ல போய் என்ன மாதிரி அக்சசரிஸ் போட்டிருக்கோம் அது சைட்ல நம்ம வண்டியினுடைய சைட்ல வந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னென்ன அக்சசரிஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு நான் சொல்றேன். இது வந்து டிஃபால்ட்டா இது வராது. ஆக்சுவலா இதுவும் அப்படிதான். அந்த பிளாஸ்டிக் கிளாடிங் வருது இல்லையா, த்ரூ அவுட் த வெஹிக்கிள் வரும்போது இது கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக இது ஒரு அக்சசரிஸ் தான். இதை நம்ம போட்டிருக்கோம். போட்டால் கொஞ்சம் நல்லா அழகா இருக்கும் அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த கார்பன் பிளாக்ல ஒரு கார்னிஷ் மாதிரி இருக்கு. ஸோ அதை வந்து இந்த இடத்துல வந்து மேல ஒரு லேயர் இது ஆக்சுவலா அப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு. இது ஒரு அக்சசரிஸ். ரெண்டு பக்கம் அந்த மிரருக்கு நம்ம வந்து அவுட்டர் மிரருக்கு நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த விண்டோஸ் ரெண்டு விண்டோஸ்க்குமே ஃபிலிம் போட்டிருக்கோம், சன் ஃபிலிம் போட்டிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்டா நம்ம கவர்மெண்ட்ல சொல்லக்கூடிய 35% ரிடக்ஷன் அந்த சன்லைட் இது பண்ணக்கூடிய அந்த ஸ்டாண்டர்டான ஒரு பர்சன்டேஜ்ல நம்ம போட்டிருக்கோம். அது போட்டீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி. ஏன்னா வெளியில அதர் ஸ்டேட்லாம் போனீங்கன்னா இது செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஃபைன் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. ஸோ அதனால நீங்க இதை கரெக்டாக வந்து பண்ணிக்கிட்டோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து கம்பெனில வந்து நாங்க அங்கேயே டிஃபால்ட்டா அந்த காம்போ கிட்லயே நமக்கு வந்துருச்சு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அந்த குரோமிக்ல ஒரு கிளைடிங் மாதிரி கொடுத்துருக்காங்க என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதுக்காக. இது வந்து டோர் வைசர். இந்த டோர் வைசர் ஆட்டோமேட்டிக்கா வந்து விண்டோஸ் வைசர்னு சொல்லுவாங்க. டோர் வைசர் இது வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த வண்டியில அந்த காம்போ கிட்லயே பேசிக் அக்சசரிஸ்லயே நமக்கு இது வந்துடும். ஸோ இது வந்து என்ஹான்ஸ் பண்றதுக்காக தான் இந்த விஷயம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டோர்ல வந்து பாத்தீங்கன்னா எங்க டச் ஆச்சுன்னா நம்மளுக்கு கிராக் ஆகாம இருக்கிறதுக்காக ஒரு டோர் கார்டு வந்து 4 பக்கம் 4 டோருக்கு நம்ம வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ் தான். நல்லா பார்த்துக்காங்க. ஸோ இதெல்லாமே இருக்கு. அதே மாதிரி வந்து இப்போ நம்ம பாருங்க இது பின்னாடி இருக்கு. அப்புறம் இது முக்கியமானது பாத்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் லைட்டிங் இந்த சைடு இது டிஃபால்ட்டா வந்துடும். இது வந்து எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ் தான். இதுக்கெல்லாம் என்னென்ன சார்ஜஸ் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி சார்ஜஸ் இருக்குது. எவ்வளோங்கிறது நான் வந்து போடுறேன் டிஸ்கிரிப்ஷன், நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பேக் சைட்ல போய் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது நம்ம பேக் சைடு வந்துட்டோம். பேக் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன அக்சசரிஸ் அப்படிங்கிறது நான் டிஃபால்ட்டா இப்போ சொல்றேன் கண்டிப்பா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த குரோமிக் இருக்கு இல்லையா, இந்த ஃபுல்லாவே வந்து அக்சசரிஸ்ல வரக்கூடியதான். இதோடைய சார்ஜஸ் நான் என்னங்கிறது நான் சொல்றேன் உங்களுக்கு. அதே மாதிரி டிஃபால்ட்டா வந்து இந்த வேரியன்ட் டெல்டா பிளஸ் வேரியன்ட்ல வந்து உங்களுக்கு ரியர் கேமரா வராது ஆக்சுவலா. பட் நாங்க வாங்கும் போது எங்களுக்கு கண்டிப்பா பண்ணி கொடுக்க சொல்லி அவங்களே வந்து ஆஃபரா எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க. அந்த ரியர் கேமரானுடைய அந்த இதான் இங்க இருக்கு. இங்க பாட்டு காட்ட முடியுமான்னு பார்க்கலாம். ஸோ இதான் அந்த கேமரா. ரியர் கேமரா வந்து டிஃபால்ட்டா வரக்கூடிய, அதாவது ஆல்ஃபா அண்ட் ஜீட்டால வரக்கூடிய ரியர் கேமராவுடைய இது வந்து ரொம்ப கிளாரிட்டியா இருக்குது. நாங்க கேட்டு போட்டு கொடுத்தோம். நீங்களும் வண்டி வாங்கும்போது கண்டிப்பா ஒரு ஆஃபரா கேட்டீங்கன்னா அவங்க பண்ணி தரக்கு ரெடியா இருக்காங்க. ரியர் கேமராவோடய நீங்க வாங்கிட்டீங்கன்னா இட்ஸ் வேல்யூ ஃபார் மணி இந்த வண்டி அப்படிங்கறத நான் கேரண்டியா நான் சொல்ல முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இது பாத்தீங்கன்னா இந்த டைல் லேம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க, டிஎல்ஆர் டைல் லேம்ப். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8000 rupees ஸ்பெண்ட் பண்ணி நாங்க வந்து போட்டிருக்கோம். இது டிஃபால்ட்டா இந்த வண்டியில இது ஃபுல்லா எரியாது. டாப் வேரியன்ட் ஆல்ஃபா அண்ட் ஜீட்டால தான் வந்து அது வந்து
கம்ப்ளீட்டாக எரியும். நம்ம வந்து லைட் ஆன் பண்ணாலும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அது மாதிரி பிரேக் ப்ரெஸ் பண்ணும்போது இது எரியும். இதில் வந்து எரியாது. பட் வந்து ஒரு 8000 rupees நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா இதை நீங்கள் போட்டுக்கலாம். நாங்களும் இதை போட்டிருக்கோம். ஸோ அது வேண்டும்னா நீங்கள் வச்சுக்கலாம். அதே மாதிரி இங்கே இருக்குது பாருங்க, இது ஒரு அசசரிஸ். இதெல்லாமே வந்து ஒரு வண்டி அழகுபடுத்துறதுக்கான ஒரு விஷயங்கள். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது எது தேவைங்கிறது நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எல்லாமே போட்டுக்கோங்க. நான் ஓரளவுக்கு எல்லாமே சொல்லிட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரோல் அந்த ஸ்டிக்கர் இதுவும் மெட்டலில் தான் கொடுத்துருக்காங்க. இதுவும் டிஃபால்ட்டாக வந்து எங்களுக்கு ஆஃபர்லேயே பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்ல முடியும். ஸோ அதே மாதிரி கிட்டத்தட்ட எல்லாமே நான் சொல்லிட்டேன். இதுக்கும் அந்த கார்பன் இது முதல்ல சொன்ன மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ இதான் அவுட்டில் இருக்கக்கூடிய எல்லா அசசரிஸும் என்னென்ன நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வண்டி வாங்கும்போது இதெல்லாம் ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி நம்ம உள்ள இன்டீரியரில் என்னெல்லாம் அசசரிஸ் நான் போட்டிருக்கேன் அப்படின்ட்டு இப்போ நான் சொல்ல போகிறேன். வாங்க. ஓகே, நான் உள்ள வந்து இப்போ காரில் வந்து டிரைவர் சீட்டில் நான் உட்காந்துட்டேன். இப்போ உள்ள இன்டீரியரில் நான் என்னென்ன அசசரிஸ் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். அதே மாதிரி அந்த பேசிக் காம்போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு காம்போ கொடுக்குறாங்க. வண்டி எடுக்கும்போது அசசரிஸ் கொடுக்குறாங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3D கட் மேட் வந்துடும். இதை காட்டுங்க. இதுதான் 3D கட் மேட். நல்லா கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். இது மேலே அந்த கவர் போட்டிருக்காங்க. அது நல்லா ஹெவியாக வந்து இது இருக்கும். ஸோ வந்து ஈஸியாக நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எந்த வித டேமேஜும் உங்களுக்கு அது ஆகாது. ஸோ வந்து 3D கட் மேட்டு நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட கம்மி விலையிலேயே இருக்குது. பட் அதை விட இது வந்து பெஸ்ட் அப்படின்னு நான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஏன்னா எடுத்து அப்படியே நீங்கள் ஒரு தட்டு தட்டினீங்கன்னா அந்த தூசி மண் காலில் இருக்கக்கூடிய அந்த மண் கல் எல்லாமே டக்குன்னு இது பண்ணிக்கலாம், வாஷ் பண்ணிக்கலாம். எந்த வித உங்களுக்கு பிரச்சனை வரும். நல்லா லாங் லைஃப் வரும்னு நினைக்கிறேன். நல்லா வந்து ஹெவியாக இருக்காது. ஸோ அது ஒன்று. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீரிங்க்கு வந்து ஒரு கிரிப்பு போட்டு ரொம்ப ஸ்மூத்தாக சாஃப்டாக போட்டிருக்கு. அது ப்ரீமியமாக. இது வந்து அவுட்டர் மார்க்கெட்டில் போட்டேன். ஸோ 1000 சம்திங் ஆர் 2000 சம்திங் நினைக்கிறேன். கரெக்டாக தெரியல. நான் ப்ரைஸ் கீழே போடுறேன், நீங்கள் பார்த்துக்காங்க டிஸ்கிரிப்ஷனில். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப நல்லா இருக்குது. அது கை வைக்கிறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ஓட்டும் போது ரொம்ப ட்ரைவ் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி ஸ்க்ரீன் கார்டு நான் போட்டிருப்பேன். அதுக்கு தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன், எப்படி நம்ம ஒட்டணும் எங்கே வாங்கணும் அப்படிங்கிறத பற்றி. ஸோ அது வந்து நாங்களே பண்ணிக்கிட்டோம். அது வெளியில் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணி நாங்கள் பண்ணிக்கிட்ட ஒரு விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜ் மல்டிபோர்ட் சார்ஜ் வந்து அவங்களே கொடுத்துட்றாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 வயர்ஸ் இருக்குது. எது வேணால் சி டைப்பு நார்மல் எல்லாமே நீங்கள் இதில் போட்டுக்க முடியும். ஸோ நல்லா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே சார்ஜ் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த வயர் மட்டும் கேபிள் மட்டும் நீங்கள் தனியாக வெளியில் வாங்குற மாதிரி இருக்கும். இந்த போர்ட்டபிள் சார்ஜர் மட்டும் கொடுத்துட்றாங்க. இந்த வயர் இதில் நீங்கள் தனியாக அவுட்டர் மார்க்கெட்டில் வாங்கி போட்டுக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி உள்ள ஓகே. அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த டெல்டா ப்ளஸ் வேரியண்ட்டில் ஆர்ம் ரெஸ்ட் வந்து வராது. ஸோ ஆர்ம் ரெஸ்ட் வராதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அமேசானில் ஒரு ஆர்டர் போட்டு இந்த சீட் இந்த லெதர் சீட்டுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி ஒரு மேட்ச் பண்ணி நான் வாங்கினேன். எக்ஸாக்டாக ஃபிட் ஆயிடுச்சு. எந்த ஸ்க்ரூ ஹீரோ எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் பேக் சைடில் உட்காந்துட்டு அப்படியே வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக் அப்படியே அமர்ந்துருதும். உள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஸ்டோரேஜ் ஏதாவது நீங்கள் திங்ஸ் வைக்கணும்னா நீங்கள் இதில் வச்சுக்க முடியும். ஒரு மணி ப்ரெஸ்ஸு எல்லாமே நீங்கள் வச்சுக்க முடியும். ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது கை வச்சுட்டு போகிறதுக்கு. ஒரு லாங் ட்ரைவ் போகும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இது இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெதர் சீட் இது கம்பெனியில் போட்டுக்கிட்டு தான் 9000 சம்திங் ஏதோ வந்தது. ஸோ இது ரொம்ப சாஃப்டாக கன்வீனியண்ட்டாக இருக்குது. அதாவது இந்த உள்ள இருக்கக்கூடிய இன்டீரியர் இந்த கலர்ஸ்க்கு வந்து இது எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இது எல்லாமே மேட்ச் ஆகுறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியமான ஒரு லுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டேஷ்போர்ட்ல இருந்து பார்க்கும்போது ஒரு பெரிய ப்ரீமியமாக ஒரு லுக்கு வந்து கண்டிப்பாக இதில் கிடைக்கும். ஸோ மேக்ஸிமம் உள்ள இதுதான் நான் போட்ட அசசரிஸ்ன்னு நினைக்கிறேன். இது போக எல்லாமே நான் மறக்காம சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். எஸ், அவ்வளோதான். இதுதான் அசசரிஸ். அது போக இன்னும் நம்ம வந்து அசசரிஸ் அப்படின்னா நம்ம எவ்வளோ வேணா உள்ள பண்ணிட்டே இருக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த 7 இன்ச் இன்ஃபோர்டைன்மெண்ட்டை மாற்றிட்டு 360 கேமராவோட நம்ம வந்து இன்ஃபோர்டைன்ட்டே மாற்றலாம். அதுக்கு 1 lakh ரூபி கூட செலவு பண்ணலாம். பட் நம்மளுடைய தேவை பொறுத்து தான். நமக்கு அது வேணும்னா செய்யலாம், இல்லைன்னா விட்டுலாம். ஆடியோ குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் ரொம்ப டீசெண்டாக இருக்குதுங்க. நீங்கள் தனியாக வந்து வாங்க தேவை எனக்கு தெரிஞ்சு. ரொம்ப வந்து மியூசிக் லவர்ஸ் ரொம்ப எனக்கு ஹைஃபையா வேணும்னா மட்டும் நீங்க பண்ணுங்க. மற்றபடி நார்மலாவோடவே ரொம்ப சூப்பரா இருக்குது. கார் இன்டீரியர்ல ப்ளூ கலர் லெக் ரூம் லைட் வந்து நாங்க பண்ணியிருக்கோம், நீங்க பார்க்கலாம். காருக்குள்ள என்ட்ரி ஆகும்போது எக்ஸிட் ஆகும்போது வந்து பாத்தீங்கன்னா கீழே ஸ்கிராச்சஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த டோர் ஸ்டில் கார்டு வந்து போட்டிருக்கோம். எலி தொல்லையிலிருந்து நம்மளுடைய காரை பாதுகாக்க வேணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த ரேட் அட்டாக் மெஷின் ஒன்று வந்து போட்டிருக்கோம். நீங்க பார்க்கலாம். உள்ளே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பக்கத்துல ரேட் எதுவுமே வராது. மாருதி சுசுகில கிடைக்கக்கூடிய டிஃபால்ட் ட்ரெடிஷனல் கீ தான் இது, ரிமோட் சென்சார் கீ. அது அப்படியே நம்ம வந்து ரிமோட் சென்சார் ஃபிளிப் கீயா வந்து நான் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம்.
அவுட்டர் மார்க்கெட்ல அதை நீங்க பார்க்கலாம். இன்வால்வ் அப்படிங்கிற ஒரு கார் பெர்ஃப்யூம் பிராண்டை நான் பர்ச்சேஸ் பண்ணி அதில் அக்வா அப்படிங்கிற ஒரு சீரீஸை தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேக் மாதிரி கொடுக்குறாங்க. அதை நம்ம மிரர்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 3 times ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை நல்லா அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். த்ரூ அவுட் த டே வந்து ஒரு நல்ல வாசனை நமக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னா நீங்க லைக் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி எங்களுடைய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி செஞ்சுக்கோங்க. அப்போதான் எங்களுடைய எஃபர்ட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா